வணக்கம். கல்வி கதவு உங்களை இன்று வரவேற்கிறது. ஈஸி வே டு இங்கிலீஷ் கிராமர். சுலபமான வழி, ஆங்கில இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்கு சுலபமான வழி. இதற்கு முன்பு ஹீ ஷி இட்டு, அதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸு கூட எஸ் வரும். அதை கேள்வி வாக்கியமாக மாற்றுறதுக்கு அந்த ட்ரிங்க்ஸு, ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபின்னா அந்த ட்ரிங்க்ஸை பிரிக்கணும், டஸ் ப்ளஸ் ட்ரிங்க்குன்னு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ட்ராங்க்கு, அதுக்கு டிட் ப்ளஸ் ட்ரிங்க் அப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது கேள்வியாக மாற்றுறதுக்கெலாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வெர்பு இதில் வெர்பு இருக்குது பாருங்கள். ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி. ஆம் ஏற்கனவே நான் சொன்னேன். ஆம் வாஸ் பீன், இஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இது படிக்கும் போல புரியும், நல்லா வரும். அப்போது ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி, நான் காஃபி குடித்து கொண்டு இருக்கிறேன். இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 5ஆம் வகுப்புக்குள்ளே இருக்க மாணவர்கள், சிறு வயதில் உள்ள பிள்ளைகள் இந்த இலக்கணத்தை கற்றுக்கிட்டா கவலையே வேண்டாம். அப்போ ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி, நான் காஃபி குடித்து கொண்டே இருக்கிறேன். சரி, ஐக்கு ஆம், ஹீக்கு என்ன வரும்? இஸ். He is writing, WRITING, writing a letter. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறான். அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். You are going to market. நீ மார்க்கெட்டுக்கு போய்கொண்டு இருக்கின்றாய். அப்போது நிகழ் தொடர்காலம் ஆம், இஸ், ஆர். சரி, இப்போ இதை எப்படி கேள்வியாக மாற்றணும்? ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த வெர்பு இல்லாததான் நம்ம பிரித்தோம். ஹீ ட்ரிங்க்ஸும் போது அதில் வெர்பு இல்லை, நம்ம பிரிக்கிறோம். ஆனால் இதில் பிரிக்க தேவை, ஏற்கனவே வெர்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஆம் இருக்கு இல்லையா, இந்த ஆமை முன்னாடி போட்டுடணும். அப்போ ஆம் ஐ ட்ரிங்கிங் காஃபி. ஆமை முன்னாடி போட்டால் கேள்வி எப்படி வருது? கேள்வி ஆம் ஐ ட்ரிங்கிங் காஃபி, நான் காஃபியாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதுபோல் கேள்வி, அதுபோல் வகை நம்ம கேட்போம்ல, மார்க்கெட்டுக்காக போகிறீங்க அது கேட்போம். அதுபோல் கேள்வி வகை ஆம் ஐ ட்ரிங்கிங் காஃபி. அதே போல் இதை முன்னாடி போடுங்க, இஸ்ஸை முன்னாடி போட்டுங்க. இஸ் ஹி ரைட்டிங் ஏ லெட்டர், அவன் கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறானா? அவன் கடிதமாக எழுதி கொண்டு இருக்கிறான். கேள்விக்குரிய போட்டுருணும், அவன் கடிதமாக எழுதி கொண்டிருக்கிறான். சரி, இப்போ ஆறு இருக்கு. யூ ஆர் கோயிங் டு மார்க்கெட். இந்த ஆறு முன்னாடி போடுங்க. ஆர் யூ கோயிங் டு மார்க்கெட்? கேள்வி வாக்கியம். அப்போ கேள்வி வாக்கியத்துக்கு இந்த வெர்பு இருந்ததுன்னா ரொம்ப சுலபமாக போயிடும். புரியுதுங்களா? இப்போ எளிமையாக நீங்கள் எளிமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சோம்னா நம்ம மறந்துடும். சின்னதாக தெரிஞ்சு போகும்போது மனதில் நிற்கும். முதல்ல இந்த வெர்பு இல்லைனா எப்படி கேள்வி வாக்கியமாக மாற்றணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ வெர்பு வந்ததுன்னா ரொம்ப சுலபம். இது முன்னாடி போட்டுணும், வெர்பை முன்னாடி போட்டுணும், அவ்வளோதான். இந்த பகுதியை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இனி அடுத்து வரும் வகுப்பில் உங்களுக்கு மற்ற இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்குறேன். இது 4வது வகுப்பு. ஈஸி வே டு இங்கிலீஷ் கிராமர் 4வது வகுப்பு. வணக்கம், நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. வணக்கம்.